2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் தனிநபர் வருமானம் $4000 எட்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் ஆராய்ச்சி அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் தற்போதைய உலக வங்கியின் வகைப்பாட்டின் கீழ் இந்தியா, சீனா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு இணையாக இடம்பெறும். சுதந்திரத்திற்கு பிறகு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய இந்தியாவுக்கு 60 ஆண்டுகள் ஆனது. ஆனால் 2014ஆம் ஆண்டுக்குள் வெறும் 7 ஆண்டுகளில் $2 டிரில்லியன் மேலும் 7 ஆண்டுகளில், அதாவது 2021ஆம் ஆண்டுக்குள் $3 டிரில்லியன் எட்டியது. 2025ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதாரம் வெறும் 4 ஆண்டுகளில் $4 டிரில்லியன் என்ற இலக்கை அடைந்தது. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இந்தியா $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது. சுதந்திரம் அடைந்து 62 ஆண்டுகளுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டில் தனிநபர் வருமானம் $1000 எட்டியது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. தனிநபர் வருமானம் 2019ஆம் ஆண்டில் 2 மடங்காக உயர்ந்து $2000 எட்டியது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்குள் $3000 கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி செயல்திறன் வலுப்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. உலகளாவிய உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் அதன் தரம் 92%லிருந்து 95%ஆக உயர்ந்துள்ளது. இது இந்தியாவை உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக உறுதியாக நிலைநிறுத்துகிறது.